இது வந்து 5 மார்ச் செவ்வாய்க்கிழமை காலையில். சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது நம்ம பர்த்டே எப்போ வரும்னு சொல்லிட்டு அந்த நாளை வந்து கவுண்ட் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போலாம் அந்த ஆர்வம் வந்து ரொம்பவே குறைஞ்சி போச்சு. எதுக்கு எடுத்தாலும் நம்ம கேக் வெட்டுறனால எனக்கு வந்து கேக் வெட்டுறதுலையும் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை. கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மீஷோக்காரங்களும் வந்து சொதப்பிட்டாங்க. நான் ஆர்டர் போட்ட ட்ரெஸ் வந்து என் கைக்கு கிடைக்கவே இல்லை. வடிவேலு அவங்க காமெடியில் வந்து வர மாதிரி திரிஷா இல்லைனா திவ்யாங்கிற மாதிரி எங்கள் அக்கா வந்து ஏற்கனவே எனக்கு சின்னாலப்பட்டிலேருந்து இந்த saree வந்து எடுத்து கொடுத்தாங்க. அதை வந்து வியர் பண்ணிக்கிட்டு ஈவினிங்க்கு மேலே தான் எல்லாரும் கோயிலுக்கு வந்து போக ஆரம்பித்தோம். என்னங்க இது, இப்போ இருக்கவங்களாம் எப்படி எப்படி அவங்கவுங்க பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் என்னடானா ஒரு கேக்கு கூட கட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்களேன்னு சொல்லி நினைப்பீங்க கண்டிப்பாக. ஆமாங்க, நமக்கு மேலே எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கறத விட நமக்கு கீழே எத்தனையோ பேர் இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கேக் வெட்டுறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தோண ஆரம்பிச்சிரும். என்ன மாதிரியே யாராவது யோசிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் ரெட் கலர் ஹார்ட்டை வந்து தட்டி விட்ருங்க. நல்லா சில்லுன்னு வீசுகிற காத்தோட ஒரு சின்ன பைக் ரைட் மட்டும் போயிட்டு டிஃபன் வந்து லைட்டாக சாப்பிட்டுட்டு வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் முலாம்பழ ஜூஸ் மட்டும் போட்டு குடிச்சிட்டு இன்னைக்கான நாள் வந்து சூப்பராக வந்து முடிஞ்சது.